சூப்பராக ஒரு பஜ்ஜி மிக்ஸ் பார்க்கலாம். கடையில் வாங்காமல் நம்மளே ரெடி பண்ணி சூப்பராக போடலாம். உங்களுக்கு நான் அதுதான் இப்போ காமிக்க போகிறேன். என்னோடய கையில் 2 கை கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் கப் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/2 கப் அரிசி மாவு. இப்போ நான் என்னோடய கையில் 2 கை கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். என்னோடய கையில் 1 கை அரிசி மாவு போட போகிறேன். போட்டு எப்படி நான் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இந்த அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 கை கடலை மாவுனா 1 கை அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு. இதோட நம்ம வந்து வரமிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சதும் சரி, கடையில் வாங்குறது எது வேணால் சேர்த்துக்கலாம். அது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர், உப்பு, இதோட பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலை மாவு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். வாசமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். முதல்ல இப்படி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு, பெருங்காயத்தூள்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பஜ்ஜி மிக்ஸு, ஆனால் நிறைய பேர் கடையில் வாங்குவீங்க. ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இவ்வளோ திக்னஸ் இல்லை, ரொம்ப இது திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பஜ்ஜி போடுற போது கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா போதும். சேர்த்துட்டு நீங்கள் பஜ்ஜி போடுற போது கரெக்டாக சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மாவு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ பஜ்ஜி போட போகிறீங்க, எல்லாம் ரெடியாக பண்ணிட்டீங்க. இதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடலாம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம், வெங்காய பஜ்ஜி, காலிஃப்ளவர், புடலங்காயில் கூட சில பேர் பஜ்ஜி போடுவாங்க. எந்த பஜ்ஜிக்கு வேணாலும் இந்த பேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 1 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் பஜ்ஜிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா பஜ்ஜிக்கும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பஜ்ஜி மிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு அடுத்த ஷார்ட்ஸில் பஜ்ஜி போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பஜ்ஜி போடுற போது ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துட்டு நான் பஜ்ஜி போடுவேன். உங்களுக்கு போட்டுட்டு அடுத்த ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நான் எப்போவுமே பஜ்ஜி மிக்ஸ் வாங்க மாட்டேன், இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். Bye.